இன்னும் சரியாக நமக்கு 1.5 மணி நேரம் ஆனவர் அப்படி இருக்கிறார். அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கலாம். முழுக்க நாம் தியானம் செய்திருக்கிறோம். சாப்பாடு சில பேருக்கு கட்டாமல் போய்விட்டது. அதை கீழே செஞ்சுட்டு சாப்பிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வல்லுவனுடைய குரல்லாம் இந்த செல்வழியானது. எந்த குரல்? செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு கவிராஜமாக கவிராஜம் இந்த நீ எப்படிதான் கேட்டு இவருக்கு 8 வயது தான் ஆகுதான். நான் நேற்று ஒரு 9:30 மணிக்கு வந்தோம். அது செல்லும் போதே 12 மணி. இவர் வேலை செய்யல. அதுவும் அவர் சும்மானா ஏதோ செய்யணும்னா இல்லை. அவருடைய எஜுகேஷன் ஓடி வந்துருக்காரு. உண்மையில் ரொம்ப அட்மையர் பண்ணேன். இவரையே தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். நான் பார்க்கறதுக்கெல்லாம் அவருக்கு தெரியாது. இலையும் கையில் உலையிலே தெரியும். நாளைக்கு எப்படி இருப்பாருன்றது எவ்வளவு பெரிய ஒரு சன்மார்க்கத்தின் பெரிய கருவி கிடைச்சிட்டாரு. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கணும்னா நீங்க சும்மா இந்த மேடையை பாருங்க. இந்த மேடையை அலங்கரிக்கவே 3 மணி நேரம் ஆச்சு. காலை நேற்றிலிருந்து அன்பர்கள் ஒரு 20 பேர் சபையிலே தான் இருக்காங்க. நீங்க நினைக்கலாம் என்னதான் ஆகும், அவ்வளவு இருக்குங்க வேலை, அவ்வளவு வேலை இருக்கும். 20 பேருக்கும் வேலை இருக்கு. சமைக்கிறது எல்லாமே நம்ம அன்பர்கள் தான். சபை நல்லா இருந்ததா? எப்ப சபைக்கு நம்ம சென்னை சபை வந்தாலும் அன்பர்கள் தான் சமைப்பாங்க. சமையல் ஆளுங்க கிடையாது. நீங்க கூட வந்து அந்த உரிய அந்த மன அதிர்வை பார்த்து சமைக்கலாம். அந்த அதிர்வு தான் அது முக்கியம். ஸோ அவங்க தான் அங்க சமைப்பாங்க. இங்கும் அவர்கள் சமைத்தார்கள். ஸோ எல்லாருக்கும் வேலை. குழந்தை அந்த அணில் எப்படி வேலை செய்யும் அந்த மாதிரி அந்த பூ கோர்க்கணும்னு அவனுக்கு 8 வயது குழந்தை. அதுதான் நான் ஆச்சரியமா பார்த்தேன். அந்த சிஸ்டரை கையாளுதா இருக்கும், அந்த காம்பை கட் பண்றதா இருக்கும். அப்புறம் சிஸ்டர் இவங்கிட்ட மாறி போயிட்டாங்க. அப்ப எதமா உட்காரலாங்க கையில கில்லாம். அதுவும் ஸ்பீடு பாருங்க. ரொம்ப அட்மையர் பண்ண. அதாவது நானும் குழந்தைகளை பார்த்து இருக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. அவங்க தாய் தந்தையர் வரணும் பார்க்கணும் இதை. அதனால் அவரை நாம் கௌரவிக்கிறோம். குழந்தையை கௌரவிக்கிறோம். சரி, வாழ்க்கை வளமுடன். நிறைவு அமர்வுக்கு வந்துவிட்டோம் சொன்னோம். 1.5 மணி நேரம் இருக்கிறது. அதை சிறப்பான முறையில் பயன்படுத்திக் கொள்வோம். எதற்காக சத்சங்கம் என்றால், எதற்காக ராமாயணம் என்ற ஒரு கேள்வி வரும். எதற்காக மகாபாரதம், எதற்காக வேதம், எதற்காக உபனிஷதம், எதற்காக கடவுள், எதற்காக சமயங்கள், எதற்காக கோயில், எதற்காக பூசைகள், எதற்காக பண்டிகைகள், எதற்காக வழிபாடு, எதற்காக விரதங்கள், இப்படி எதற்காக என்ற எல்லா நல்ல விஷயம் எதற்குன்னா சத்சங்கம். ஒரு மனுஷனா வாழணும். இது வாழ்க்கையோட ஒரு சிலபஸ். நம்ம வாழ தெரியாம வாழ்ந்துட்டு இல்லையா, ஒன்றும் இல்லை, இப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்கறதான் சத்சங்கம். இது வரைக்கும் நமக்கு தெரியல, வாங்க இப்படி வாழலாம்னு சொல்லி கொடுக்குறோம். மகிழ்ச்சியா வாழுங்க, சந்தோஷமா வாழுங்க, எதுக்குமே அசாதுங்க, எல்லாத்துக்குமே தீர்வு. எங்க வல்லல் பெருமானார் ஒரு வார்த்தை கேட்பாரு. ஆனா ரொம்ப மகான்கள் ரொம்ப சின்னதா பேசுவாங்கன்னா பெரிய விஷயங்கள் இருக்கும். அணுவுக்குள்ள இருக்கிற ஆற்றல் போல
ஒரு பாடல் சொல்லி நான் தியானத்துக்கு உங்களுக்கு வேற தியானத்துக்கு தான் இப்போ தியானம் தான் அவங்க லாக் பண்ணிட்டாங்க. இவ்வளவு போட்டு எல்லாரும் எப்பயும் மதியானத்தை தப்பிச்சு போயிட்டீங்கன்னு பார்த்தேன். தப்பிக்க விடலையோ? போக மாட்டாங்க. சரி, அப்படியா? சரி, உண்மையாக இந்த இடம் நேற்று இன்று கூட சில இடங்களில் மனம் ஒடுங்கியதுல வார்த்தை வரல அப்படின்னு வார்த்தை கொண்டு வர ட்ரை பண்ணேன் நான். ஆனால் ஏதோ ஒரு பெரிய சக்தி வந்து மனதை ஒடுக்கியது. அப்படி ஒரு ஆட்டங்களும் அத்தனை ஒரு ஆட்டங்களும் இருக்கிறது. சரி, பெருமாள் சொல்லுவார் ஒரு பாடல். ஐயா வந்து ரொம்ப கருணை இல்லையா? கருணை வேறு பல்லவிதமான வேறு கிடையாது. எத்தனை மகான்கள் இருந்தாலும் எல்லாம் கருணையா இருந்தாலும் அவங்க மகான்கள் இல்ல. மகான்கள் தானே என்ன கருணை. ஆனா இவரு கருணையே வள்ளல் பெருமான். மகான்கள்னா கருணையா இருக்கணும். ஆனா வள்ளல் பெருமானா கருணையே வள்ளல் பெருமான். கருணைன்னு விளக்கம் கேட்டா அது யாரு இருப்பாங்க? வள்ளல் பெருமானா இல்லையா? அவர் வந்து நம்மளுடைய அவருடைய முகம் வந்து அப்படியே பாடல்கள்லாம் இந்த திருவருட்பாலாம் சொல்ல நேரம் இல்லை. இப்போ நிறைய பேர் கேள்விதான் அவர் கேட்டிருக்கீங்க. அருட்பெருஞ்சோதி அகவலை பற்றி ஒரு சிறிய விளக்கம் தேவை அப்படின்ட்டு. நம்ம அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம், நான் மகாமந்திரம் சொல்றேன். அருட்பெருஞ்சோதின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதற்கு 7 மணி நேரம் விளக்கம் இருக்கு. நான் குறைதான் சொல்றேன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 8-9 மணி நேரம் விளக்கம் இருக்கு, ஆடியோ இருக்கு. அன்பர்கள் அந்த வகுப்பு கேட்க முடியுங்களா? அருட்பெருஞ்சோதி என்கிற ஒன்றை சொல்லி கொடுத்த விளக்கம். அருட்பெருஞ்சோதி அவர் விளக்கம் ஒரு பாடம் பண்றாங்க இருக்கா? அருட்பெருஞ்சோதினா என்ன? அதுக்கே விளக்கம் 8-9 மணி நேரம் போகுது. அவர்களுக்கு சிறிய விளக்கம் தேவைன்னா எங்கிருந்து தேவை? ஒரு வாரமா இப்போ 5 வருஷமா கொடுத்துட்டு போனாங்க. அருட்பெருஞ்சோதி அகவல் 1596 வரிகள் அடங்கியதை இப்பொழுதுதான் 1006 வரிகள் முடிச்சிருக்கோம். 2021 அக்டோபர் 5ஆம் தேதி தொடங்கியது. என்ன வருஷம் ஆச்சு? 2026 நோக்கி, அக்டோபர் 5 நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 5 வருடங்கள், இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்கிறது. தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமையான பிக்ஸ்டு நாள் 5:30 மணிக்கு லாகின் பண்ண மக்கள்லாம் 3 மணி நேரம் நடந்தது. அப்புறம் 2 மணி நேரம் 2.5 குறைச்சு 2 குறைத்து இப்பொழுது 1.5 மணி நேரம் சென்று கொண்டிருக்கிறது. ஏனென்றால் மக்களுக்கு இந்த ஜிபி பத்தலன்ட்டாங்க. நம்ம வெளியே போயிடுவோம், நாங்கள் 1 ஜிபி தான் போடுறோம். அதனால எங்களுக்கு சில பேர் அமர்கிறார்கள், எங்களால் முடியல, ரொம்ப வறுமை கோட்டு கீழே இருக்கவங்க, அப்புறமா கிராமப்புறங்களில் இருக்கவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் கேட்டு இருக்கிறதுனால இப்பொழுது 1.5 மணி நேரம் வகுப்பாக சென்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது வரையில் நாங்கள் 1004 வரிகள் தான் முடித்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 500-600 வகுப்புகள் சென்றிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு வரியை தான் செஞ்சிருக்கோம். அதுவே வந்து 3 மணி நேரம் சில சமயம் அது வந்து ஸ்பெஷல் வகுப்பு இருக்கும். இல்லை எனக்கு தத்துவம் அனைத்தும் தாம் ஒருங்கே ஒழுந்தின என்றால் பச்சை திரையால் அதுக்கு சிறப்பு வகுப்பு 2 வகுப்பு நடத்தி, பச்சை திரையால் பரவெளி அதனை அச்சுரமறைக்கும் அருட்பெருஞ்சோதி என்பதற்கு 3 மணி நேரம் கொடுத்து, மீண்டும் அதற்கு சிறப்பு வகுப்பு. அது என்ன பரவெளி அதனை அச்சுரமறைக்கும் என்றால் என்ன, கருப்பு திரையால் அதுன்னு சொல்லுவோம் இல்லையா, கரும்பெரும் திரையால் ஞாபகம் இருக்கா? கடைமாயை கரும்பெரும் திரையால் அரசது மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. அப்படின்னா என்ன? அரசது மறைக்கும் என்றால் என்ன என்பதை பற்றி எல்லாம் சிறப்பு வகுப்பெல்லாம் போட்டு நடத்தியிருக்கோம். அதனால் அன்பு உள்ளங்களே, ஒரு பெரிய ஒரு கடல். அந்த கடல்ல வள்ளல் பெருமானா கருணை. அகவல் வந்து 1596 வரிகள் அடங்கியது. 6000 பாடல்கள் எழுதியிருக்காரு நம்ம ஐயா. ஆனா சொல்லுவாரு இறைவன் கிட்ட, தோத்திரம் புகழே ஆக்கிரமல்லே ஆக்கிரம் அருடைய அருட்பெருஞ்சோதி. எப்பா நான் எந்த தோத்திரமும் பண்ணல, நான் உனக்கு ஏத்த பாத்திரமும் கிடையாது. யார்? வள்ளல் பெருமானா கருணையே உருவான அந்த தெய்வம் சொல்கிறது, அப்பா நீ அருள்வதற்குரிய பாத்திரம் நான் இல்லை. பாத்திரம் என்றால் குணம், கேரக்டர். நான் இல்லப்பா, ஆனாலும் எனக்கு வந்து அருள்விட்டீங்க. 6000 பாட்டு எழுதினா அவர் எப்படி சொல்றாருன்னா, நம்ம எல்லாம் ஒரு பாடலை எழுத படிச்சு ஒழுங்கா சொல்ல தெரியும். என்னைக்காக அதுல
நினைச்சு ஃபீலிங் நமக்கு இருக்கு. அதை பத்தி கவலையே. இறந்தாரை எடுத்திடும் போது அரற்றுகின்றீர், இரவாத பெருவரம் நீர் ஏன் அடைய மாட்டேன்னு கேட்பாரு ஐயா. எத்தவங்களை பார்த்து கத்துவீங்க, கதவீங்க, ஓடமிட்டு அழுகிறீங்களா? இதே போல நாமும் இந்த பெட்டியில வந்து படுக்க போறோமே, ஐயோ இது மாதிரி நான் ஆகக்கூடாதுன்னு ஏன் உங்களுக்கு நினைப்பு வரல? அதுதான் மாயற்கரை வந்து மறைக்கும். சாவதீங்க அப்படியே பிலாசபிலாம் பேசி போயிடும். ஐயா சொல்றாரு, சாவது இயற்கை இல்லடா, சாகாம இருக்கிறது தான் இயற்கை. ஐயா சொல்றது சாகாம இருக்கிறது தான் இயற்கை, சாவது தான் செயற்கை. மத்த நாய் நிறைய சாகுது பாரு, அது இயற்கை. நீ மனிதனாக வந்திருக்கனா நீ சாகாம இருக்கிறது தான் இயற்கை. அதுதான் நீ ஸ்பெஷலைஸ்டு. நம்ம என்ன நினைக்கிறோம், ஸ்பெஷலைஸ்ட்னா அந்த இயற்கை வளர்த்து எல்லாம் வாழ்க்கைலாம் மாற்றி நாசமாகி வச்சுக்கோ பாருங்க இந்த உலகம். அது நம்ம மேல கோபம் கனல் அப்படி கத்திட்டு இருக்க. இப்ப கரெக்டு தானே? இப்ப பஞ்சபூதங்களும் பேசி வச்சு நடிக்கும். நான் இப்ப போறேன், நீ அப்புறம் வரீங்க. இப்ப நான் நீரா போறேன், நிலம் நீ எப்ப நிலம் எடுக்கும், நான் இன்னும் ஒரு வாரம் இருப்பேன், நான் நீ போயிடுவேன், நான் வர போறேன். அவங்க 5 பேர் சேர்ந்து நான் இருப்பேன். தாமியமா அறிவியல் சொல்லலாம், வருகின்ற ஆபத்தை சொல்லலாம். எல்னினோ தடுக்க முடியுமா? நிலநடுக்கத்தை தடுக்க முடியுமா? எத்தனை வெள்ளம் வந்தாலும் என்ன பண்ண முடியும்? ஒண்ணு இயற்கையிட்ட நம்ம ஒண்ணுமே பண்ண முடியும். அது கொஞ்சம் போகனா போதும். நமக்கு அந்த வாழ்க்கையினுடைய அந்த அர்த்தம் தெரியல. அது வல்ல பெருமான கருணையே உருவான அந்த தெய்வம் முழுக்க அப்படிதான். ஆனா சில பாடல்கள் அவருடைய அந்த கோப சுவை தெரியும் பாருங்க. எத்தனை பாடல்கள் அந்த மாதிரி ஐயாவுடைய பாடல்கள் ஆரம்பத்தில் முறையில் படித்திருக்கிறேன். அவர் சீர்திருத்தவர், அவர் ஒரு புரட்சியாளர். அவர் சாதாரண கடவுளை மட்டும் கும்பிட்டு போனாலும் இருந்தா இன்னைக்கு ஐயா ஏன் தேவை, ஐயாவை ஏன் பரவணும்னு நம்ம சொல்லணும். இன்னைக்கு ஐயாவை ஸ்பெஷலா நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஐயா தான் இன்னைக்கு இந்த உலகத்துக்கு தீர்வுன்னு ஏன் சொல்றோம்னா, அவர் வெறும் இறைவனை மட்டும் துதித்து பாடியவர்கள், இந்த சமுதாயத்தை அக்கறையோடு பார்க்கிறார். இந்த சமுதாயத்தில் உள்ள அந்த சாதி மத பேதம் சடங்கு சம்பிரதாயம் மூட நம்பிக்கைகள் இன்னும் பல 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 தேவையற்ற குப்பைகளை எதிர்த்து போராடி அதற்கு சாகடிப்பு எல்லாரும் இருக்கிறார். சாதியும் மதமும் சமயமும் பொய் தைரியம் என் ஆதியில் உணர்த்திய அருள். சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதியனாதியாம் அழித்து, சமயம் கடந்து தனிப்பொருள் வெளியால் அமையம் திருச்சபை அற்பென்று, சமயமும் குலமுதல் சார்பெல்லாம் விடுத்த ஆயிரம் அமையம் தோன்றி அற்பென்று. விளக்கம் எல்லாம் பார்த்தோமா? இந்த ஒவ்வொரு வரைக்கும் எவ்வளவு நேரம் விளக்கம் பார்த்துருக்கோம்? கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் பார்த்துருக்கோமா? அது என்ன அமையம்? அமையம் என்றால் என்ன? அந்த அமையம் தோன்றி அற்பெரும் ஜோதினா என்ன? அது எப்படி பொய்ன்னு ஐயா அவரை டிக்ளேர் பண்றாரு? தனிப்பொருள் வெளி என்றால் என்ன? ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு சொல்லும் அவ்வளவு விளக்கம் சும்மா போடல மகான் அந்த வார்த்தைகள் சாட்டிலை கொடுக்கிற வழியெல்லாம் இருக்கிறது. எம் குலம் எம் இனம் என்ப, இப்படி படிக்கணும். எம் குலம் எம் இனம் என்ப 96 அங்குலம் என்றருளர் பெருஞ்சொல். எப்படிப்பட்ட சாப்பிட தெரியுங்களா? சோழனே என்ன சொல்றாரு? என்னன்னா என் குலம், என் ஜாதி, என் மொழி சண்டை போட்டுக்கிறோமா? சண்டை போட்டுக்கிறோமே. மொழியினால இந்த சண்டை நடக்குதா? ஒரு பக்கம் சாதி சண்டை நடக்கும். சரி, சாதியில ஒத்துமையாக்கணும்னா மொழியினால சண்டை. சரி, மொழியில ஒத்துமையாக்கணும்னா பணக்காரன் ஏழை சண்டை, கட்சி சண்டை. எத்தையாவது ஒத்துமையாக்குமா? நம்ம வீட்டுக்குள்ள ஒரே ஆளுங்க, அங்க ஆண் பெண் சண்டை, கணவன் மனைவி சண்டை. இவங்க சொன்னாங்க இல்லையா ஐயா, இப்போ சதீஷ் ஐயா சொன்னார் இல்லையா, லாஸ்டா பேசணும். சதீஷ் என்ன சொன்னார்? எனக்கு ஒரு கூட்டம், நண்பர்கள் கூட்டம் உருவாயிடுச்சு. எப்படி இருப்பாங்க தெரியுங்களா? இங்க ஏற்றம் வேதம் எதுவுமே கிடையாது, எல்லாரும் அடியாரு. இங்க எல்லாரும் வேலை செஞ்சாங்க. ஆபீசர் எல்லாம் சொன்னாங்க இல்லையா, எல்லாருமே ஒரு போஸ்ட்ல இருக்காங்க. இங்க அவங்கதான் வந்து பூ கட்டிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், பூ கட்டுறதை இருக்கு, அவ்வளவு அழகா இருந்தது பார்க்க. எல்லாரும் சொர்க்கத்துல எப்படி இருப்பாங்க? என்ன சொர்க்கம் சொர்க்கம்னு சொல்றாங்க. சத்த பேருக்கு போகும், எல்லாரும் நம்பின்னு போகுமா? எத்தனை பேருக்கு பாஸ் இருக்கு? நரகத்திலேயாவது இடம் கொடுப்பாரான்னு தெரியல. அங்க போறது கூட ஒரு தகுதி இருக்குன்னு வருது.
செத்த பிறகு போறதுனா வாழும் போதே அனுபவிங்க. அந்த மாதிரி ஒரு அடியார்கள் ஒரு கூட்டம் இருக்கு, அதுதான் வாழ்க்கை. அடியார்களோடு இருக்கு. இதுல வள்ளல் பெருமானார் அவர்கள் அவை சொல்லிக்கொண்டே போகலாம். எங்குலம் என்பர் எம்மினம் என்பர் 96 அங்குலங்கள். சாதி மதம் வேதம் அது இதுன்னு சொல்றீங்க இல்லையா, எல்லாம் உங்களுடைய அங்குலம் என்றால் நம்முடைய கட்டைகள் தான். அங்கு என்றால் கட்டைகள், அங்குல். இதை வச்சு அளந்து வெள்ளம் போய் அளக்காதீங்க, வீட்டுல போய் அளவுவாரு. நம்ம தலை உச்சியிலிருந்து பாதம் வரை அளந்தால் 96. எல்லாம் அவங்க கட்டை விரலை வைத்து 96 அங்குலம் வருவோம். அங்குலமா நம்ம எல்லாம் அங்குலம் ஒன்றாக இல்லை. ஒவ்வொருவருடைய கட்டை விரலின் அளவுதான் அவர்களுடைய உடல் ஹைட் 96 அங்குலம். இதுல மாற்றம் இல்லைன்ற. எந்த சாதியா இருந்தாங்க, எந்த மதமா இருந்தாங்க, யாரா இருந்தாங்கப்பா அவங்க அளந்து பாருங்கப்பா 96 அங்குலம். இப்ப சயின்ஸ் வளர்ந்துருச்சு. ஏபி ஓ இவ்வளவுதான். இதுல ஏதாவது சாதிக்கு சமயத்துக்கு மாறுதா? மாறல. எங்க இருந்த சாதி யார் வந்த தியாகம் எடுத்து அந்த டெஸ்ட் பண்ணி சக்கரை கண்டுபிடிக்கலாம், உப்பு கண்டுபிடிக்கலாம், விட்டமின் இருக்கா கண்டுபிடிக்கலாம், எல்லாம் கண்டுபிடிக்கலாம். சாதியை யாரா கண்டுபிடிச்சு முத்திரைட்டுருக்காங்க. இவங்க சமயம் மொழி எல்லாம் நாம கற்பித்துக் கொண்ட அறிவு. நல்ல பெருமா நான் சொல்லியே கேட்க மாட்டேன். அதனாலதான் கடை வச்சேன். அதனால கேட்கிற மாதிரி இல்லை. நீ அதை பிரிந்து இருக்கிற வரை உங்க கடவுள் வரமாட்டாருன்னா, கடவுள் வேணுமா உனக்கு இந்த பட்டு வேணுமா கேட்ட. சமயம் குலம் முதல் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அதான் முதல் சார்பை விடு. உனக்கு அது இருக்கட்டும், வேற வழி இல்லை. நீ மொழியும் போட்டுதான் ஆகணும், சாதி போட்டுதான் ஆகணும், சமயம் போட்டுதான் ஆகணும் இருக்க. ஆனா நீ அதுக்குள்ள ஏன் சார்ந்து விடுகிறாய்? ஒரு எல்லைக்குள்ளேயே நிற்கிற. வேற வழி இல்லை. சர்டிபிகேட்ல போட்டாங்கணும், உன் பேரு போட்டாங்கன்னா, அம்மா அப்பா போட்டாங்கன்னா, ஊரு போட்டாங்கன்னா, நாடு போட்டாங்கன்னா, சாதி போட்டாங்கன்னா, சமயம் போட்டாங்கணும். அதுக்குள்ளேயே போய் நீ மாட்டிக்க. அந்த சமயம் தான் எனக்கு வந்து தோணுதான். இதெல்லாம் ஒண்ணும் இல்லையா அப்பா, ஆதி பூசை கொண்டதோ அனாதி பூசை கொண்டதோ, நம்ம எல்லாம் பூசை போட்டு கடவுள் அப்படியே உருவேற்றுவோம். அப்படிதானே சொல்றாங்க. ஆதியில இருந்து யாரையும் பூசை போட்டு உருவேற்றி இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. நீ இருக்கிறதுக்கு முன்னாடியே அது அவ்வளவு சக்தியோட இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை படிச்சு கடைசியா அவங்க துணி படிச்சு அந்த பிரம்மாண்டத்துக்கு நாம சக்தி கொடுக்க முடியுமா? ஆதி பூசை கொண்டதோ அனாதி பூசை கொண்டதோ, பூசை கொண்டது எப்படி அவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்துக்கு நம்ம என்ன கற்பனை? உயிர்களை பாருன்றார் ஐயா, உயிர்களை பாரு. இப்படி அவருடைய இரக்கம் தானே. அந்த இரக்கம் கொண்ட தெய்வம் பல பாடல்களை நம்மளை திட்டி திட்டின பாட்டுல இருக்கு. அச்சாமச்சம் இருக்கு. அப்படிதான் வார்த்தை போகணும். அதுல ஒரு பாட்டுல சொல்றாரு, நிறைய இருக்கும். அதுல ஒரு பாட்டு இன்னைக்கு இந்த பாட்டு கொடுக்கணும்னு நினைச்சேன். அம்மையும் அப்பனும் ஆரென தெரியும். அம்மா அப்பா யாருன்னு தெரியுமா? நம்ம எல்லாத்துக்கும் தெரியுமா? எங்க அம்மா அப்பா யாரு? அதான் அவங்களுக்கு தெரியல. இது அம்மா அப்பா நீ நினைச்சிருக்க. இதான் மாயா. உன் அம்மா அப்பா யாரு? அம்மையும் அப்பனும் ஆரென தெரியும். அச்சையும் உடம்பையும் அறிவகை அறிய. இந்த உடம்பு எப்படி வந்தது? இந்த பொசிஷன் இருக்குல்ல, இந்த உடம்பு இப்படிதான் இருக்கும். நம்ம ஏதாவது யோசிச்சிருக்கோம்? எத்தனை பேர் யோசிச்சிருக்கோம்? கை இப்படி இருக்கு, இந்த கை பின்னாடி இருந்தா, இந்த கால் இப்படி பேக்ல நடக்கிற மாதிரி இருந்தா, இந்த கண்ணு குத்தி இங்க வச்சிருந்தா, எப்படியாவது யோசிச்சிருக்கோம்? மூக்கு குத்தி இங்க வச்சிருந்தா, சாப்பிடும்போது என்ன பண்ணுவோம்? முதலியா இந்த கடவா பல்லுன்னா இப்படி வந்திருந்தா, நான் நேற்று காலையில உதவி இல்லாம இருந்தா என்ன யோசிக்கிறோம்? இப்ப இந்த கடவா பல் இப்படி வந்துருச்சு, சிரிச்சா பார்க்க முடியும், இப்படி மெல்லுவோம். அதனால அந்த மெல்றதை இப்படி போயிடுச்சு பாரு, விட்டதுதான். கொஞ்சம் சிந்திங்க. இந்த இமை மூடியெல்லாம் இப்படி இருக்கே, இப்படி வளைஞ்சது இப்படி வளைஞ்சிருந்தா ஒவ்வொரு முறையும் மூடும் போது என்ன ஆகும்? பச்சை பச்சை போய் கண்ணு குத்திட்டு எவ்வளவு அழகா அச்சில வாத்திருக்காருல்ல இறைவன் நம்மள.
எங்க அழகா கழுத்து, எப்படி அழகா கை, ஒரு ஷோல்டர், ஒரு கனெக்டர், ஒரு முழங்கால், இப்படி மடி, இப்படி புடி. இதுவரைக்கும் யோசிச்சது கடவுள் சொல்றான். இதுங்களுக்கு இதை கூட நான் சொல்லி கொடுத்தது என்னையோ போய் வியக்குது. இந்த உடம்பை வச்சு ஒரு நாள் வியந்திருக்கா? இன்னும் தோணுது, இந்த தோலை வச்சு நம்மள மூடலுங்க எப்படி இருக்கும்? சதையே இல்லாம எல்லாம் எலும்பு உடம்பு எப்படி இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? இறைவன் எவ்வளவு அழகா பூசுவாரு போட்டு நம்மள அனுப்பியிருக்காரு பாருங்க. அதுக்கு மேல வேற நிறைய பூசிக்கணும். சிந்திச்சு பாருங்க. அதுதான் சொல்றாரு, அச்சையும் உடம்பையும் அறிவகலி அறியீர். எப்படி இந்த அச்சுல பார்த்திருக்கானே, இந்த உடம்ப பார்த்திருக்கானே, இந்த ஒரு நாள் உட்கார்ந்து யோசிச்சீங்க. ஐயா கேட்கிறாரு, பச்சையும் செம்மையும் கருமையும் கூடி பழுத்த பரிபாஷை. பச்சைனா என்ன, செம்மண்ணா என்ன, கருமண்ணா என்ன? பச்சையும் செம்மையும் கருமையும் கூடி பழுத்தனும் வாழ்க்கையில் பண்பு ஒன்றும் இல்லை. ஒரு பண்பு பார்த்திருக்காரு ஐயா. இந்த மனிதர்கிட்ட பண்பாடு என்பதில்லை. என்ன பண்பாடு ஐயா எதிர்பார்த்திருப்பாரு நினைக்கிறேன்? என்ன பண்பாடு எதிர்பார்த்திருப்பாரு? அன்பு. சக மனிதன் பக்கத்துல ஒருத்தன் சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கான், அவனுக்கு என்னன்னு போனீங்களா? வீடுதோர் இருந்தும் பசியாராத அயர்ந்த வெற்றரை கண்டு குலம் பதைத்தேன். வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிறான், அவனுக்கு ஒருவேளை ஒரு கைப்பிடி சாப்பாடு போட மாட்டேங்கிறீங்க. பண்பொன்றும் கை கட்டி வாய்ப்பொத்தி நிற்போரை கண்டால் கை கொட்டி சிரிக்கின்றி கருணை ஒன்றும் இல்லை. எவனாவது ஒருத்தன் கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணிட்டானா அவன் மேல ஏறி வைக்க இருக்குடா. உங்களுக்கு மேல ஒருத்தர் நீங்க மாட்டீங்க. ஐயா சொல்றாரு, பச்சையும் செம்மையும் கருமையும் கூடி பழித்தனும் வார்த்தையை பண்பொன்றும் இல்லை. இந்த வார்த்தை தமிழ் விளையாடம் ஐயாது. பிச்சையுட்டு உண்ணவும் பின்படுகின்றேன், பின்படு தீமையில் முன்படுகின்றேன். புரிஞ்சிருச்சா? யாருக்காவது பசிச்சவன் வந்து சாப்பாடு போட்டு சாப்பிடலான்னு சொன்னா ஐயோ பின்னாடி ஓடிடுவோம். யாராவது நல்லது செய்யுங்க, இங்க வாங்க, இங்க ஒரு நாள் டியூட்டி இருக்கு அப்படின்னு கூப்பிட்டாங்க. இப்ப இவங்க எல்லாம் பிரிச்சவங்க என்ன வேலைங்க எல்லாரும் செஞ்சவங்க. சென்னையில இருந்து ஒரு 10 பேர் வந்தாங்க சபைக்கு. வெள்ளிக்கிழமை இரவு இங்க வந்துட்டாங்க. ஏன்னா நம்ம நிகழ்ச்சிக்கு தஞ்சாமா சொன்னாங்கல்ல வராங்க. அவங்களுக்கு என்ன எங்க இவ்வளவு பேர் வர வேண்டிய அவங்களுக்கு என்ன அவ்வளவு ஆசை? எத்தனை பேர் இரவு பகலமாக இங்க உழைப்பு. நீங்க இங்க வரணும்னா எத்தனை பின்புல வேலை இருக்கு தெரியுங்களா? மிக இந்த ஸ்கிரீன் சும்மா வந்துருங்களா? 200 ரூபாய் இங்க கூட்ட முடியும் நினைக்கிறீங்களா? ஒரு தீமைக்கு கூட்டிடலாம், நல்லதுக்கு பேர் கூடாது. எங்க ஐயா சொல்றாரு, வேதத்திலேயே சொல்றாரு, மோர கூவி கூவி விற்கணுமா? மோரோ மோரு மோரோ மோருன்னு. அப்படியே ஒரு சிலர் தான் வாங்குவாங்க. அது கூட பேரம் பேசுவோம். சொல்றாரு கல்ல மறைஞ்சிருந்து வித்தாலும் வாங்கிடுவாங்க. பிச்சையிட்டு உண்ணவும் பின்படி. நல்ல விஷயம்னா பின்பற்றும், தருவ மாட்டோம். பின்படு தீமையில் உன்னை எது பின்னாடி கூட்டுமோ, கடவுள்கிட்ட இருந்து பிரிக்குமோ, தர்மத்துல இருந்து பிரிக்குமோ, உன்னை பாவத்துல கொண்டு போய் மாட்ட செய்வோம். அதை முன்னாடி போய் செய்வேன். கரெக்ட்? முன்னாடி பிச்சையிட்டு உண்ணவும் பின்படுகிறோம். அந்த மாதிரி அவ்வளவு பிடிக்கும் எனக்கு. பிச்சையிட்டு உண்ணவும் பின்படுகின்றேன், பின்படு தீமையில் முன்படுகின்றேன். இச்சையில் கண்மூடி எச்சுவம் கண்டி. ஆசை கண்ணை மறைச்சிட்டு அப்படியே இருக்கீங்க. என்ன சுகத்தை அனுபவிக்கிறீங்க? சுகத்தை அனுபவிக்கதான் இந்த உலகத்துக்கு வந்தீங்க. மகிழ்ச்சியாக தான் வந்தீங்க. ஆனா எது மகிழ்ச்சி? என்ன லாபம் அடைவீங்க? என்ன மகிழ்ச்சி அடைவீங்க? அடியார்கள் கூடத்துல இருந்து பாருங்க. உண்மையான மகிழ்ச்சி அனுபவிச்சோம், அந்த மகிழ்ச்சி போகாது. உண்மை அமிர்தத்தை சமைச்சிட்டோம்னா சாக்கடை மேல போகுமா? பண்ணும். இச்சையில் கண்மூடி எச்சுவம் கண்டி எத்துணை கொள்கின்றேன் பித்துலகி. பாடல் கேட்டிருக்கீங்களா? உலகோருக்கும் உய்வகை குரல 10 பாட்டு வித்துட்டு கொஞ்சம் நெஞ்ச திட்டு இல்ல. புனித குலம் பெருமாள் புகழ் அல்ல சொல்லுவார். என் மார்க்கம் எச்சு ஏதுனும் வாழ்க்கை. எது மார்க்கம்னா நீங்க போற மார்க்கம்? எதுடா சுகம்? எதுடா உங்க வாழ்க்கை? சந்தோஷமா வாழ எதுடா சந்தோஷம்? நீ மட்டும் அப்படியே சேஃப்டியா இருக்கிறது சந்தோஷமா? அது கூட நீ இல்லையே.
மற்றவங்களுக்காக வாழற பத்தியா ஒரு வேலை செஞ்சாலும் அந்த மகிழ்ச்சி இருப்பாங்க, அமிர்தம் சுரக்குங்க. அதான் நம்ம ஐயா சன்மார்க்கம்னா என்ன? வெறும் கடவுளை வணங்குறதுலாம் கிடையாது. அவர் அதை காட்டவே இல்லை. உன்னால எத்தனை பேர் நல்லா இருக்காங்க ஐயா, உன்னுடைய கையும் காலம் உன்னுடைய ஆற்றல் எதுவாக இருந்தாலும் எத்தனை பேர் நீங்க பலன் அடையலாம். அதான் நீ வாழ்ந்தது அர்த்தம். நாம இந்த உலகத்தை விட்டு செல்லும் போது எல்லாமே நம்ம எடுத்துக்கணும். உண்மை சொல்லுங்க, அடையாளம் போயிடும், பேர் கூட போயிடுது. நமக்கு பேர்லாம் கிடையாது. என்ன பேர் வைப்பாங்க? வாரிய பேர். பேரெல்லாம் நீங்க பின்னாடி பேர் வச்சுருவாங்களே, நம்ம பேர் கூட போயிடுமே. இப்ப எது இருக்குன்னு தெரியுமா? நம்ம 4 பேர் உங்களுக்கு நல்லதா பேசுறாங்க பார்த்தீங்களா? பேசுவாங்களா இல்லையா? இந்த மாற்றத்துல பேசுவாங்க இல்லை? அதுதாங்க நமக்கு நம்ம பிள்ளையோ பொண்ணோ யாருமே எடுக்க முடியாது. ஐயா பல பாடல்கள் திட்டி திட்டி எழுதின பாட்டுலாம் இருக்கு, பயமுறுத்துற பாட்டுலாம் இருக்கு. சரி, இப்படி நல்ல மாதத்திற்குள் நல்லபடியாக வாழ்வதற்கு தியானம் அவசியம். ஐயா அந்த சத்தியஞான சபையில் அந்த ஜோதியை காண்பித்தது நம்ம எல்லாரும் தைப்பூசத்துக்கு ஜோதி போறதும் மாதம் மாதம் பூசத்துக்கு ஜோதியை போய் பார்க்கறது நல்ல விஷயம் தான். எவ்வளவு நாளைக்கு அதை காட்டுறதுக்கு ஐயா இருந்தார். இந்த புற ஜோதியை பார்க்கறது இல்லையா? தைப்பூசத்தன்னைக்கு மட்டும் ஏன் ஸ்பெஷல்? மத்த பூசத்தை விட தைப்பூசம் ஏன் சிறப்பு? ஏன் ஐயா தைப்பூசத்தன்று அவ்வளவு எல்லா கோயில்களிலும் தைப்பூசம் சிறப்பு? சில நட்சத்திரங்கள் சில மாதங்களில் சிறப்பு. கரெக்டா? சித்திரையில மிக சிறப்பு, சித்திர நட்சத்திரம் சிறப்பு. வைகாசியில விசாகம், ஆணியில ஆணி உத்திரம், ஆணியில பூரம், ஆவணியில அவிட்டம், புரட்டாசியில திருவோணம், ஐப்பசி திருவாதிரை. ஐப்பசியில அந்த என்னமா பௌர்ணமி அன்னம் அது ஒரு நட்சத்திரம் வரும். அது ஒரு இந்த மாதிரி ஒவ்வொரு கார்த்திகை கிருத்திகை மார்கழி அதான் திருவாதிரை ஆருத்ரா தரிசனம், தைல பூசம், மாசி மகம், பங்குனி உத்திரம். அதுதான் பௌர்ணமி வருகின்ற தினம். அந்த மாதத்துல பௌர்ணமி வரும். அந்த எந்த நாள்ல எந்த நட்சத்திரத்துல பௌர்ணமி வருதோ அது சிறப்பு. தைப்பூசம் பௌர்ணமி வர நாள் என்ன சிறப்பு ஐயா? ஐயா மத்த பௌர்ணமி வர நாள் நட்சத்திரம் தெரிஞ்சதுங்களா ஐயா? தைப்பூசம் என்ன சிறப்பு தெரியுங்களா? அன்னைக்கு கால் மாறும். தை 1ஆம் தேதி என்ன? 1ஆம் தேதி பொங்கல்னு தெரியும். ஏன் பொங்கல் நாம கொண்டாடுகிறோம்? உத்தராயணம். சூரியன் வடக்கு நோக்கி பிரயாணிக்கும். சும்மாதான் இல்லை, அதையும் நான் வேகமா போறேன். வடக்கு நோக்கி பிரயாணிக்கும். சூரியனுடைய திசை மாறும். சூரியன் கிழக்குல உதிக்கிறார், மேற்குல மறைகிறார்லாம் போய் அவர் ஒரு நாளும் கிழக்குல என்னைக்கு உதிப்பார்? ஒரே ஒரு நாள் தான் கிழக்குல உதிப்பார், ஒரே ஒரு நாள் தான் மேற்குல மறைவார். 6 மாதத்துக்கு ஒரு முறை, மீண்டும் 6 மாதத்துக்கு ஒரு முறை கிழக்குல உதிப்பார், மேற்குல உதிப்பார். சித்திரை 1, ஐப்பசி 1. மற்ற எல்லா நாளுமே திசைகள் மாறும். அப்படி அந்த தை மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தன்று சூரியன் உதிக்கின்ற அந்த திசையும் சரி, சூரியன் உதிக்கின்ற நேரம், பௌர்ணமி மறைகின்ற நேரம் அந்த காலை 6 மணி. அந்த ஒரு நாள் சூரியன் உதயமாகும், நிலவும் நீங்க அங்க பார்க்கலாம். அதான் வடலூர் பெருவெளி. எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஜோதியை ஏற்றுவார்கள். அக்னி அது அக்னி ஜோதி. சூரிய சந்திர ஜோதி உள் ஜோதி என்று ஆரியர் புகழ்ந்தரும் அருட்பெருஞ்சோதி. அப்படி சூரிய ஜோதியும் தெரியும், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சந்திர ஜோதியும் தெரியும். ஐயா எந்த திசை நோக்கி சத்தியநாராயண சபையை எழுப்பி இருக்கிறார்? தெற்கு திசை நோக்கி. அப்படி அந்த அக்னி ஜோதி தெரியும். அது அந்த ஒரு நாள் தான் சூரியன் உதிப்பதும் சந்திரன் மறைவதும் நம்ம பார்க்க முடியும். அந்த பூசத்தன்று
அந்த பௌர்ணமி தினத்தன்று அப்பதான் சூரியனுடைய நேர மாற்றம் நிறைய இருக்கு. பூர நட்சத்திரமும் தெரியுங்க. மேலே பூர நட்சத்திரம், இந்த பக்கம் சூரியன், அந்த பக்கம் சந்திரன், மூணு கலந்து அப்போ தான் அந்த பூர்வ மத்தியில் நம்ம பார்க்குறது. நமக்கு 6 ஜோதி நம்ம பார்க்கலாம். நம்ம அப்படி இது என்னப்பா நான் காட்டுறேன் அப்படின்னா, உன்னுடைய உயிருக்குள்ள, உன் மனதுக்குள்ள உயிராக இருப்பதும் உயிருக்குள்ள ஆன்மாவாக இருப்பதும் சாட்சாத் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். இந்த சந்திர ஜோதி என்பது மனதோடு தொடர்புடையது, தெரியும் நினைக்கிறேன். சூரியன் என்பது நம் உயிர் ஜோதி. இந்த அக்னி ஏற்காரு ஐயா சத்தியஞான சபையில அதான் ஆன்ம ஜோதி. இந்த உயிருக்குள்ள ஜோதி உள் ஜோதி உள் ஜோதி, மனஜோதி உள் உயிர் ஜோதி உள்ள கடந்து போங்க. உயிர் ஜோதி உள்ள ஆன்ம ஜோதி இருக்கு. இது ஈஸியா சொல்லி ஆனா அந்த மனம் ஒடுங்கன்னா தவம் பண்ண சொன்ன முடிஞ்சுதா? இப்ப திரும்பவும் பண்ண ஒடுங்குச்சா? எனக்கு கவனிங்க, என்ன அப்பதான் ஏகப்பட்ட என்ன அது சொல்ல என்னதானே உன்னை கவனிக்க சொல்றாங்க, நீ பாட்டு போற. இங்க இருந்து நான் சொல்லிக்கிட்டே வேற இருக்கேன், மனதை கவனிங்க, எண்ணங்களை கவனிங்க, அது என்னதான் போயிட்டு இருக்குன்னு பாருங்க. அது என்ன பண்ணுது, நீ சொல்லு, நான் பாட்டு போறேன். இதுல வேற நம்ம கம்பீரம், நான் யாருக்கு தெரியல. அது சொல்லு, என்னையும் நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒண்ணு தூங்குறேன், இல்ல நான் பாட்டு எண்ணிட்டு இருக்கேன். அந்த அம்மா சொல்றது உங்க காதுல விழுக, என்னை கவனிக்க அந்த அம்மா சொல்றாங்க, அதை முதல்ல கவனிக்கணும். அது பாட்டு என்ன பண்ணும் போயிட்டு. இதுல வேற நம்ம பெருமையா சொல்லணும், நான் யாருக்கு தெரியல, எண்ணத்தையும் உன்னால ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ண. அப்படி அந்த மனம் ஒடுங்கினால் உயிர் தெரியும், உயிர் ஒடுங்கினால் ஆன்மா. இதை ஐயா அங்க பாருங்க, இதை பழக்கம் பண்ணுங்க, அங்க ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். உள்ள போய் பாருங்க, அதைத்தான் தியானமாக உங்களுக்கு இயல்பா நடக்கும். எப்படி எஸ்கலேட்ல ஏறி உட்கார்ந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் போது இல்ல, லிஃப்ட்ல ஏறி நிற்கிறோம், அது பாட்டு வருது இல்ல, அந்த மாதிரி தவம் நீங்க பண்ணுங்க. மனதுக்குள்ள ஒடுங்கும். ஒவ்வொரு லிப்டா ஒரு மாடியா போவீங்க. எனக்கு தெரியாது, நீ ஒண்ணும் இல்லை, நீ லிப்ட்ல வந்து உட்கார போதும், நீங்க வந்தா போதும். நீங்க கூட வரணும், நாங்களே உங்க வீட்டு கதவை வந்து தட்டுவோம் காலைல 4:30 மணிக்கு. நீங்க காலைல ஹெட்செட் வச்சுட்டு உட்கார்ந்தா போதும். வீரபிரம்மேந்திரர் ஒரு தெலுங்கர் இருந்தார், தெரியுங்களா? ஒரு தெலுங்கு மகான் வீரபிரம்மேந்திரர் வருங்காலத்தை பற்றி எழுதியவர், தெரியுமா? அவர் சொல்லி இருக்கிறார் தன்னுடைய வருங்காலம் எப்படி எல்லாம் நம்ம மக்கள் இருப்பாங்க, இதெல்லாம் எழுதியிருக்காரு. இப்ப என்னென்ன நடக்க போது, எவ்வளவு பெரிய வெப்பத்தை இந்த உலகம் தாங்க இருக்குது. இப்போ அவருடைய கணிப்பு சொல்றாங்க, மிகப்பெரிய வெப்பம், இந்த உலகம் சந்தித்திராத வெப்பத்தை உலகம் சந்திக்க இருக்கிறது. பெரிய வறட்சி, நீர் வறட்சி ஏற்படுகிறது, பசி பஞ்சம், இந்த நல்ல ஒரு கால கணிப்புல கொடுத்துருக்காரு. அது இந்த காலம் தான் சொல்றாங்க. அதெல்லாம் நடக்காது, சன்மார்க்கிகள் நீங்கள் தடுக்கலாம். உங்கள் ஒருவரின் ஆற்றல் மிகப்பெரிய ஆற்றல். அது ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, இந்த கலிகாலத்தில் ஆன்மீகம் ஞானம் எவ்வளவு எளிதா இருக்கும்ன்ற. மற்ற காலத்துல என்னது, காட்டுல போயிட்டு 1000 ஆண்டு 2000 வருஷம் அப்படியே புத்து கட்டி அவங்க மேல அப்படியே புத்துல வந்து பார்த்துருக்கீங்களா? சினிமாவை பார்த்துக்கலாம், புயல் காற்று அடிக்கும், மழை அடிக்கும், அப்படியே தண்ணி இல்லாம வெறும் காற்றை சுவாசிட்டு ஓம் சொல்லிட்டு இருப்பாரு. இல்ல வேற இந்திரன் பெண்கள்லாம் அனுப்பாரு, சோதிப்பாரு, அவர் அப்படியே தளத்துல இருப்பாரு. அப்புறம் கடவுள் வந்து வாழ்த்து இன்னும் வேணும் வரணும் கொடுப்பாரு. நம்மளெல்லாம் அப்படி பண்ணா என்ன, ஒரு எறும்பு வச்சது கடவுள் பார்த்தாரு, முடியாது. அவங்கள சோதிச்ச மாதிரிலாம் இதுங்க ரொம்ப தாங்காது. அதனால என்ன பண்ணிட்டாராம் வீரபிரம்மேந்திரர் சொல்றாரு, இந்த காலத்தில் ஞானம் என்பது எப்படி இருக்கும் என்றால், அவர் சொல்லியிருக்காருங்க, அதே வார்த்தை நான் சொல்றேன், வாழைப்பழத்தை உரித்து கொடுப்பது போல இல்லையா, வாயிலேயே ஊட்டுவது போல உங்களுக்கு இனி ஞானத்தை ஊட்டுவார்கள். ஊட்டிட்டு இருக்க மனசுல அப்ப கூட நம்ம என்ன பண்ணுவோம், முழுக முடியும். இதுக்கு மேல இதுல துன்பத்துல இருந்து மீட்ட எனக்கு வழி தெரியலையோ, எப்படியாவது வந்து மீட்கலான்னு பாக்குறோம். பிச்சையுட்டு உண்ணவும் பின்படுகின்றேன், பின்படுத்தீங்க முன்படுகின்றேன். எங்கெல்லாம் போய் ஏமாறக்கூடாது அங்க போய் ஏமாறுங்க, எங்கேயாவது உண்மையா சொன்னாங்கன்னா அங்கதான் சந்தேகிக்கணும். இப்படி நல்லவங்களா இருக்க முடியாது. நம்மளுடைய எண்ணமே அதுதானே.
இப்படி ஒருவன் பூட்டுட்டானே, இவர்களுக்குரிய செல்வத்தை காட்டாம விட்டுட்டாங்களே, இந்த ஆன்மாக்கள் போய் மேல போய் பரிதவிக்குமே, மீண்டும் வந்து பிறப்படுத்தி இதே கஷ்டத்தை இந்த ஆன்மாக்களை அனுபவிக்கணுமே. எல்லாம் ஓகேங்க, பசி தாகம் பிணி எல்லாம் ஓகேங்க. மரணம் இந்த மரணத்தை கூட நம்ம மரணம் கூட நான் சொல்லல. சில பேர் மரணம் அடைந்து நம்ம கிட்ட வந்து உறவுகளை இடம் சொல்லும்போது என்ன ஆளுநர் சொல்ல முடியும், புத்திர சோகத்தோட வந்து பேசுவான், கணவனை திடீர்னு இழந்து வந்து பேசுவான், தாய் தந்தை சிறு வயதிலே இழந்துற குழந்தைங்களும் எவ்வளோ பேர் பார்ப்போம். இதெல்லாம் மாயை ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம உரைக்க மாட்டாங்க. அப்ப அந்த நேரத்தில் அவங்க அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் ஒன்னே ஒண்ணு மாட்டேன், கடவுளுக்கு சொல்லுவோம், அவர்தான் அம்மா, அவர்தான் அப்பா, அவர்தான் எல்லாமே. நீங்க பிள்ளையா பார்த்தா பிள்ளை, அம்மாவா பார்த்தா அம்மா, அப்பாவா பார்த்தா அப்பா, அப்படிதான் மகான்கள் பார்க்கிறாங்க. கடவுளை தவிர இந்த உலகத்துல தீர்வு இல்லை என்று கடவுளை பற்றி இதுதான் வாழ்க்கையினுடைய எல்லா துன்பத்திற்கும் தீர்வு. இதெல்லாம் சொன்னா புரியாது. நீங்களே தியானம் பண்ணணும்னா உங்களுக்கு எல்லாமே அனுபவமா இருக்கும். நாங்க கோபம் குறைச்சிடும். கோபம் போயிட்டாலே 99% பிரச்சனை முடிஞ்சிருச்சு. கோபம் போயிட்டாலே ஆசை போயிடும். ஆசை போனா கோபம் போகும், கோபம் போனா ஆசை போகும், ஆசையும் கோபம் போயிட்டா ஒண்ணு போயிடும். எது? கவலை, பயம். நீங்க நல்லா நான் சொன்னதை நீங்க வீட்டுல போய் யோசிங்க. கோபம் வேற, ஆசை வேறையா? ரெண்டும் வேற வேற நினைக்கிறீங்களா? இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். நிஜமா. இப்ப கோபம் எப்ப வரும் சொல்லுங்க? ஆசை நிறைவேறலன்னா கோபம் வரும். நம்ம எதிர்பார்த்தா மாதிரி அவங்க நடக்கலன்னா சண்டுக்குள்ளும் கோபம். இப்ப கோபப்படுறோம்னா அந்த இடத்துல நமக்கு ஆசை இருக்குன்னு அர்த்தம். ரெண்டும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். அதோட இன்னொன்றுதான் பயம், கவலை. நம்ம ஆசைப்பட்டா நடக்காம போயிடுவோம், எதிர்பார்த்த மாதிரி பிள்ளைங்க நம்மளை கொடுக்காம போயிடுவோம். நம்ம வாழ்க்கணும் என்ன இப்படி 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 வாழ்க்கை எதிர்காலத்தை பற்றி அந்த கவலை தானே பயம். ஆசைப்பட்டு நடக்கலன்னா கவலை உண்டு, நடக்காம போயிடுவோம் பயம். ஒண்ணு பயம், ஒண்ணு கவலை. இப்படியே போன என்னங்க வாழ்க்கை? இதுல வேற ஒரு ஆயா சொல்லிட்டு போகுது, இப்ப சாகும் போது உங்க வயிற்றுல வந்து நான் குழந்தையா போறணும் பேரண்டி. இந்த வயசுலயே இந்த வாழ்க்கை என்ன வாழ்ந்துருக்கு பாத்துருக்கீங்களா? அடுத்த லைஃபுக்கு இவங்க இப்பவே இது போட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் கூட பாருங்க, மாணிக்க வாசகர் போல சலிப்பே வரலையே. எவ்வளவு கஷ்டப்படுவோம், ஆனா அந்த வாழ்க்கையில ஒரு சலிப்போ இழைப்போ வரவே மாட்டேங்குது. அடுத்த வழி இறைவன் மகன் நீ சலிப்பும் இழைப்பும் வர வரைக்கும் உதவுதான். இழைப்பே வர மாட்டேங்குது. என்ன வாழ்க்கை, என்ன வாழ்க்கை அப்படின்னு ஒரு இழைப்பு வருகிறதா? மகான்களுக்கு வந்தது பட முடியாத நீ துயரம். அல்லல் பெருமானார் பட முடியாத அரசேன்னு அழுதா. சரி, இப்போ எளிதான ஒரு தியானத்திற்குள் நாம் செல்கிறோம். ஆனால் ஆழமான இது என்ன தியானம் என்றால், இப்ப காலையில சும்மா ஒரு தியானத்தோட ஒரு பேசிக் ரூல்ஸ் பார்க்கணும். முதல்ல உட்கார முடியும், நல்லா உட்காந்து உண்மையிலே ஆச்சரியமா பார்த்தேன்னா, ஏன்னா அந்த இடம் அப்படி எல்லாருமே அசையாம உட்காந்து, ஒரு சிலரை தவிர பரவாயில்ல. அதுக்கப்புறம் உடம்பு அசையாம இருக்குது. நெக்ஸ்ட் எது அசையாம இருக்கணும்? அசையாம உட்கார்ந்தோம்னா மனம் அப்பதான் நம்ம ஏகப்பட்ட திங்கிங் ப்ராசஸ் நடக்கும். அப்பதான் நம்ம ஒரு சிந்தனாவாதியாவே மாறும். காதல் மார்க்ஸ் எல்லாம் நம்ம இடம் உதிப்பாங்க. அப்பதான் நமக்கு என்னென்ன பிளானிங்ஸ் எல்லாம் உருவாங்க. இது இப்படி பண்ணலாமா, வெண்டைக்காய் வாங்கி வச்சிருக்கேன், பொரியல் பண்ணலாமா, இல்ல குழம்பு வைக்கலாமா, கத்திரிக்காய் வாங்கி வச்சிருக்கேன், மறந்து வச்சுட்டேன், ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருப்பாங்களா, ஊசி வேற போயிடுவேன், என்னென்ன யோசனையோ வருமா? இப்ப அத பார்க்கணும். முதல்ல உன்னுடைய எண்ணம் அடங்குதான்னு பாரு அப்படின்னு சொல்லி பாரு. ரெண்டும் ஒரு பேசிக். இப்ப நம்ம மேக்ஸ் போட போறோம்னா பிளஸ் தெரியணும், மைனஸ் தெரியணும், கூட்டல் தெரியணும், கழித்தல் தெரியணும், வகுத்தல் தெரியணும், பெருக்கல். இது 4 தான் பேசிக். இந்த பேசிக் ஓரளவுக்கு பார்க்கணும். இப்ப தியானம் பண்ண போறோம். முதல்ல உடம்பு உட்காரணும், அப்புறம் மனசு என்ன பண்ணணும்? நீங்க சொல்றத கேட்கணும். இப்ப நாங்க சொல்லிக் கொடுக்கும் போது நீங்க பாட்டு எங்கேயோ போயிருந்தீங்கன்னா தியானம் உங்களுக்கு உட்கார முடியலனாலும் தியானம் பண்ண முடியாது. சோ முதல்ல உடல் உங்கள் சொல் பேச்சை கேட்கணும், மனம் உங்க பேச்சை கேட்கணும்.
இப்ப ரெண்டும் ஓரளவுக்கு நான் இது எவ்வளவு நாள் ஆகும் தெரியுமா நீங்க நினைக்கலாம். கேட்கலீங்க அம்மா, நான் 10 நிமிஷமா உட்கார்ந்துருக்கேன். அவ்வளவு லேசா மனமிழங்க கற்றாலும் சினமிழங்க கற்றாலும் சினமிழங்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமழங்க கல்லாருக்கு வாயே பராபரமேங்கிறார் தாய்மானம். எல்லா சித்தியும் வந்துருச்சு, ஆனா மனம் இறக்க கல்லாருக்கு வாயே பராபரம். மனம் இறப்பது என்பது அவ்வளவு அறிவு. லேசில் நீங்க உட்கார முடியாது. மனம் ஒரு குரங்கு, அதுவும் பேய் குரங்கு. குரங்கு பேய் குச்சி அப்படி ஒரு குரங்கே கஷ்டமா பாத்துக்கீங்க. குரங்கு எப்படி போகும், அது பேய் குச்சி அப்படி. இதுக்கே சிரிக்கிறீங்க. பேய் குச்ச குரங்குக்கு பைத்தியம் குச்சி அப்படி, பைத்தியம் குச்ச குரங்குக்கு தேல் கடிச்ச அப்படி, தேல் கடிச்ச குரங்கு மது குடிச்ச அப்படி. இது சொல்லல, சித்தர்கள் சொல்றாங்க. தேல் கடித்த, பேய் குடித்த, மது குடித்த, பைத்தியம் குடித்த குரங்கு எது? உட்கார வைக்க முடியுமா? அதை உட்கார வைக்கணும்னா இவர மாதிரி ஒருத்தர் கும்பு வச்சுட்டு உட்கார அதான் குருவாரம். இப்பொழுது அமரை வைத்து ஏன் சொல்றேன்னா காலையில உட்காந்து அப்படிலாம் யோசிக்காதீங்க. ரொம்ப கஷ்டமா 1/2 நிமிஷம் உட்கார்ந்தா கூட போதும், அந்த சுவையை நாம் ரசித்து விடுவோம். இப்பொழுது ஒரு தியானம் ஏற்றிருக்கிறோம். எல்லோரும் மகாமந்திரம் தெரிந்தவர்களும் இருப்பீர்கள், தெரியாதவர்களும் இருப்பீர்கள். மந்திரம் என்பது என்னன்னா மனதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரும். அதுவும் வள்ளல் பெருமானாருடைய மகாமந்திரத்தின் சிறப்பை சொல்ல முடியாது. நீங்க நேரடி வகுப்புலாம் வாங்க, அதை பத்தி டீட்டெயிலா சொல்லுவேன். அருட்பெருஞ்சோதி என்பது சாதாரணம் கிடையாது. தனிப்பெரும் கருணை என்பது ஏதோ சாதாரண வார்த்தை. அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை என்று அதுல அவ்வளவு ரகசியங்கள் பார்ப்பதற்கு ரொம்ப எளிதான வார்த்தைகளா இருக்கும். எல்லா பிரம்ம ரகசியமும் அதுல இருக்கு. ஸோ அதனால நீங்க ஒரு மாத்திரைய அதுல இருக்கிற மூலப்பொருள் என்னன்னு தெரிஞ்சு சாப்பிட்டாலும் சரி, தெரியாம சாப்பிட்டாலும் சரி, அது உங்களுக்கு சிகிச்சை அளிக்குமா அளிக்காதா? அளிக்கும். அதனால அந்த மகா மந்திரத்தை இன்று நாம் சொல்லுவதுதான் தியானம். அது 5 நிலைப்பாடுகளில் அந்த மகா மந்திரம் இருக்கிறது. ரகசியத்தை சொல்லுது. எந்த ஒரு பொருளும் 5 நிலையில. இப்ப இத பாக்குறீங்க, மலர்ந்து பாக்குறீங்களா? இது ஸ்தூல பிசிக்கலா பாக்குறீங்க, தெரியும். பட் பிசிக்கலை கடந்து ஸ்தூலத்தை கடந்து ஒன்று இருக்கு இந்த மலருக்குள்ள. என்ன? சூட்சுமம். சூட்சுமத்துல இது என்னவா இருக்கு? அணுக்கள். எல்லாமே அணுக்களானதான். இது இது நீங்க நானு எல்லாமே அணுக்களானதான் சூட்சுமம். இது வரைக்கும் தெரியும். 3வது ஒன்று இருக்கு, அதிசூட்சம். 4வது ஒன்று இருக்கு, காரணம். 5வது ஒன்று இருக்கு, மகா காரணம். இது மாதிரி ஒவ்வொன்றிலும் 5 நிலைப்பாடுகள்ல நம்ம இருக்கும். நாமளும் இருக்கும், எல்லாமே இருக்கும். மகா மந்திரத்தையும் நாம் 5 நிலைப்பாடுகளில் தியானம் செய்ய இருக்கிறோம். ஆனால் இங்கு 3 நிலைப்பாடுகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். மீதி 2 நிலைப்பாடுகள் காரணமும் மகா காரணமும் நீங்கள் இந்த 3 நிலைகளை சரியாக செய்தால் இப்பவே ஓவர் டோஸ் தான். இப்ப கொடுக்க போற ஆக்சுவலி முதல் நிலைப்பாடு தான் கொடுக்கணும். அடுத்தது சூட்சுமா அதிசூட்சுமா ஒவ்வொரு வகுப்பாக அந்த தீட்சை கொடுக்கணும். உங்களுக்கு இந்த தீட்சையாக கொடுக்கப்படவில்லை. 7 நாள் மௌன வகுப்பில் அதை தீட்சையாக கொடுக்கணும். இன்று உங்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். கண்டிப்பாக அதுவும் பலன் கொடுக்கும். ஆனால் முறைப்படி தீட்சையாக பெற்றீர்கள் என்றால் கோடி மனது ஆற்றல். இப்பொழுது 3 நிலைப்பாடுகள் உங்களுக்கு இன்று அருளப்படுகிறது. அதை வள்ளல் பெருமானாரை உங்களுக்கு அருள்வோம். அடுத்த 2 நிலைப்பாடுகள் நேரடி வகுப்பில், அதுவும் குறிப்பாக வருடத்தில் ஒரு முறை நடக்கும், 7 நாட்கள் நடக்கக்கூடிய சஷ்டி மௌனத்தில் அது கிடைக்கும். ஏனென்றால் சஷ்டி மௌனம் என்பது யாரு வேணாலும் வாங்க, ஒரு பெரிய நிலைப்பாடை அடைந்து நான் சிறுவன் தியானமே வராது. அந்த அப்படி ஒரு தியானம். ஏன்னா அப்படி அந்த ஒரு ஆற்றல் பலமும் அடியார்கள் கூட்டமும் அங்கு அது அருளப்படும். இப்பொழுது 3 நிலைப்பாடுகளை நாம் மகாமந்திரத்தை நாம் தியானிக்கிறோம். முதல் ஸ்தூல நிலை, அடுத்தது சூட்சும நிலை, அடுத்தது அதிசூட்சும நிலை. மகாமந்திரத்தை நாம் தியானிக்கிறோம்.
இது ஒரு சிறிய அறிமுகம் தான், ஆனால் இதன் ஆழம் மிக பெரியது. இருப்பினும் இந்த நேரத்தில் நாம் மகாமந்திரத்தை உச்சரிப்போமா? சரி. முதலில் பெருமானாரை உருக்கத்தோடும் நெகிழ்ச்சியோடும் நன்றி உணர்வோடும் குரு பக்தியோடும் தரிசனம். அவர் உயிரோடு அவர் அந்த வார்த்தையோடு சொல்வது இல்லை, இங்க ஐயா இருக்கிறார், அவ்வளவு. அது சிலை.